ஹலோ விஸ் இப்போ நம்ம போது நம்ம லைட்டாக மழை பெஞ்சாவே தெரிச்சு ஓடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மழை பெஞ்சு நமக்கு பெரிய சேதத்தை தரும். நம்ம சாதாரண மழைகள் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் மழை, தவளை மழை, பாம்பு மழை, அது மட்டும் இல்லாமல் பூச்சி மழை அப்படின்னு பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி ரத்த மழைலாம் பெஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படின்றத பார்க்கலாம். தவளை மழை 2005 வருஷத்தில் செர்பியாவில் ஒரு மாநிலத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல சாதாரண மழை பெஞ்சிருக்கு. எல்லாமே சாதாரணமாக வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக தவளைகளாக விழுந்திருக்கு. எல்லாமே அதிர்ச்சி செஞ்சுட்டாங்க. ஏன்னா தவளைகளாக விழுது அப்படின்ட்டு போய் பார்த்தா முதல்ல 1-2 தான் விழுந்துதான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. என்னன்னு தெரியாமல் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீனும் விழுந்திருக்கு. இப்படி தொடர்ந்து விழுந்தால எல்லாமே பயந்துட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போதான் அந்த கிராமம் முழுவதுமே இந்த தவளை மழை பெஞ்சு ரோடு முழுவதும் தவளை இறந்து கிடந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? சூறாவளி காற்று இருக்குல்ல, பயங்கரமான சூறாவளி காற்றுலாம் இருக்குங்களா. அந்த சூறாவளி காற்று என்ன பண்ணா அந்த சுழற்சியில், அதாவது பெரிய பெரிய தண்ணீர்ல பெரிய ஏரி, குளங்கள், கடல்லாம் இந்த மாதிரி சுழற்சி சூறாவளி காற்று ஏற்படும் போது இங்க உள்ள தண்ணீர்கள்லாம் சுழற்சி சுற்றியே மேலே கொண்டு போயிடுமா. அப்படி மேலே கொண்டு போகும்போது அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதோடைய தன்மை இழந்த பிறகு அது அங்கேருந்து கீழே வரும். அப்பதான் இங்கேருந்து மேலே போதுங்களே புள்ளங்க, மீன், தவளை எல்லாமே இருக்கிறத எல்லாத்தையும் கொண்டு போயிடுமா. இப்படி கொண்டு போனது வேற எதுவும் கிடையாது. இந்த தவளை ஒரு பெரிய ஒரு பண்ணை இருந்திருக்கு. அந்த மொத்த பண்ணையில உள்ள தவளைகளை எல்லாமே இந்த சூறாவளி எடுத்துட்டு போயிடுச்சான். இதுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிராமம் முழுவதுமே தவளை மழையா பெய்யறதுக்கு காரணமாயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரத்த மழை. இது வேற எங்கேயும் நடக்கல, பக்கத்து மாநிலமான கேரளாவில் தான் நடந்தது. 2001 ஜூலை 25 இந்த நிகழ்வு நடந்திருக்கு. கேரளாவில் தென் மாநிலத்தில் அங்கங்க மழை பெஞ்சிருக்கு. அந்த இடத்துல திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுதான், ஒரு நகரம் முழுவதும் வெறும் சிவப்பு கலர்ல ரத்த கலர்ல மழையா பெஞ்சிருக்கு. எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்ன நடக்குதோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலேயுமே எல்லாமே உறைஞ்சு போயிருக்காங்க. இப்பதான் அந்த மழைலாம் முடியுது. மழை முடிஞ்ச பிறகு இது எதனால இப்படி ரத்த மழை பெஞ்சுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சியில் கிடைச்சதுதான் இந்த அதிர்ச்சியான தகவல். இது அந்த வருஷத்துல மட்டும் நடக்கல, அதுக்கு முன்னாடி 2012 இதே போல ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்றது சொல்றாங்க. அப்பவும் இந்த ரத்த மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. 2001 பெரிய விண்கல் விழும்போது அது சிதறி கலரா மாறி இருக்கும், அதாவது கரைஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சது தான் அதிர்ச்சிக்குள்ளாச்சு. அதுதான் கடல் பகுதியில் இருக்கிற ஒரு வகையான பாசி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பாசி என்ன பண்ணும்னா சூறாவளி காத்துல சுத்தி மேலே போயிட்டு அங்கிருந்து அதை திரும்ப விடும்போது அது என்ன பண்ணுமா, அங்கேருந்து போகும்போது சுக்குநூறாகி கூழாகி அது சிவப்பு கலரா மாறிடுச்சு. திரும்ப அங்கேருந்து அது விடும்போது சுத்தமா ரத்தமா மாறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த பக்கத்து பூச்சி மழை 2014 போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பான்ற இடத்துல தான் இது நடக்குது. இந்த இடத்துல ஒரு புகைப்படக்காரர் போட்டோ எடுத்திருக்காரு. அந்த இடத்துல திடீர்னு ஒரு புயல் உருவாகுது, மழை பெய்யுது. அந்த மழையில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 1000 அடிக்கு, அதாவது நீங்க நின்று பாத்தீங்கன்னா நகரம் முழுவதுமே வெறும் பூச்சி மழையா பெஞ்சுதான். பயங்கரமா அதிர்ச்சி செஞ்சுட்டாங்க. இது எதனால கேள்வியும் இன்னைக்கு உலகை உலுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மிகப்பெரிய காரணம் அமேசான் காடுகள்ல சிலந்திகள் நிறைந்த பகுதி இருக்குதான். அங்க உள்ள பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சூறாவளியில இந்த பூச்சிகளை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அதை விடும்போது, அதாவது மிகப்பெரிய அளவில் நாட்டில் அது சிதற இருக்கு. ஒரு சில இலையுதிர் காலம் மாதிரி பூச்சிகளுக்கு ஒரு சில காலம் இருக்கும். அந்த காலம் வரும்போது அந்த பூச்சி மிகப்பெரிய அளவில் இனப்பெருக்கம் செஞ்சு அது பயங்கரமா வளரும். அப்படிதான் அந்த பூச்சிகள் இனப்பெருக்கனால பல கோடிக்கணக்கான பூச்சிகள் அந்த அமேசான் காடுல ஒரு பகுதி ஃபுல்லாவே இருந்திருக்கு. அதுதான் சுத்திட்டு மேல போயிருக்கு. இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஒளியியல் மாயா இருந்திருக்கலாம். அதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கலாம், அந்த ஒளியை நோக்கி ஒரு பூச்சி போயிருந்திருக்கலாம், எல்லா பூச்சியுமே சேர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேறொரு கோணத்துல சொல்றாங்க, அதாவது பூச்சி அணித்திரல் இடம் மாறும். அதாவது ஒரு பூச்சி இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எல்லா பூச்சி சேர்ந்துக்கிட்டு செயல்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2014 ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு, நாற்காலி மழை பெஞ்சிருக்கு. என்னது நாற்காலி மழை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா அதுதான் நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்குன்னா, மிசோரின் இடத்துல 2014 மிசோரின் இடத்துல தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வெறும் நாற்காலியா விழுந்துதான். அது என்ன காரணம் தெரியாம எல்லாமே அதிர்ச்சி செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் விசாரணையிலும் ஆராய்ச்சியிலையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. அங்க மிகப்பெரிய அளவில் சூறாவளி எல்லாம் இருந்திருக்கு. இப்ப சூறாவளியில ஃபுல்லா சுழற்றிட்டு அந்த நாற்காலி எல்லாமே நாற்காலி டேபிள் எல்லாமே மேல போயிடுச்சான். அவ்வளவு பயங்கரமான ஒரு சூறாவளி. அப்படி மேல போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நகரம் முழுவதும் வெறும் நாற்காலி மழையா பெஞ்சுதான். ஆலங்கட்டி மழை. ஆனால் ஆலங்கட்டி மழை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது. என்னென்னா, நம்ம சாதாரண ஆலங்கட்டியாக இருந்தால் ஓகே, ஒரு ஆப்பிள் மாதிரி இருந்தால், ஆரஞ்சு மாதிரி இருந்தால், அதையும் தாண்டி மிக பெருசாக இருந்தால் 2 பவுண்ட் எடை இருந்துதான். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பயங்கரமாக வந்திருக்குன்ட்டு. 2010 வருஷம் தெற்கு டகோட்டில் நடந்தது தான் இந்த நிகழ்வு. அது ஒரு 2 பவுண்ட் எடையுள்ள மிகப்பெரியதாக பயங்கரமாக விழுந்திருக்கு. ஆரம்பத்தில் அதிர்ந்து போனாங்க. ஏன்னா தலையில் பட்டா என்னத்துக்கு ஆகுதுன்ட்டு எல்லாமே வீட்டில் போய் ஒளிஞ்சிட்டாங்களாம். இந்த நகரம் முழுவதுமே பெரிய பெரிய பனிப்பாறையாக விழுந்திருக்கு. இப்படி பல்லாயிரம் கிலோ கணக்கில் அப்போ மழை பெஞ்சிருக்கு. இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுதான் மீன் மழை. திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு சிட்டியில் வெறும் மீன் மழையா பெஞ்சிருக்கு. எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சு, என்னடா மீன் மழையா பெஞ்சிருக்கு, கடவுள் நமக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்னு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது
அது சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் இந்த மீன் மழை எதனால் ஏற்பட்டது அப்படின்னு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சதுக்கு. இந்த மீன் மழை ஃபுல்லாகவே வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற கடலில் மிகப்பெரிய அளவில் வந்து உஞ்சப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய கடலில் எப்படி வந்து அந்த சூறாவளி உள்ள பக்கம் மட்டும் போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய சுழற்சி நடக்குதுன்னா பக்கத்தில் மீன்லாம் வந்திருக்கும். அந்த மீன் எல்லாமே வந்து அது வந்து இழுக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து அந்த சுழற்சியில் மாறுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு மீன் கூட்டம்னா ஒரு 1000 2000 மீன் தான் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. உண்மையிலே லட்சக்கணக்கான மீன்கள் வந்து அந்த சுழற்சி வந்து சுற்றிட்டு இருக்கும். அது மட்டும் உலாவிட்டு இருக்கும் கடலில். அந்த லட்சக்கணக்கான மீன்கள் வந்து திடீர்னு வந்து அந்த சுழற்சியில் மாட்டினா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அதனால தான் மிகப்பெரிய அளவில் அந்த நகரம் முழுவதும் வந்து ஒரு 10,000 கிலோ 5000 கிலோ வந்து மீன் விழுறதுக்கு காரணமாக மாறுது. இது மட்டும் கிடையாது, செர்பியாவில் வந்து புழு மழையும் வந்து பெஞ்சிருக்கு. சிலந்தி மழை, தவளை மழை அப்படின்னு மாறி மாறி பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ முக்கியமாக பார்க்கறது எல்லோருக்குமே தெரியாது ஒரு மழை தான் வந்து ஆலங்கட்டி மழை. சரி, இந்த ஆலங்கட்டி மழை வந்து என்னதான் வந்து ஓகே, பெருசாக விழுந்தா எப்படி இருக்கும், பயங்கரமாக அதிர்ச்சி செஞ்சுப்போம். அதே போல் சில இடத்துல வந்து விழுந்திருக்கு. அதுவும் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு அளவுக்கு வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு. அதனால பெரிய பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ வந்து எப்படி இந்த ஆலங்கட்டி மழை வந்து உருவாகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆலங்கட்டி மழை விழும்போது ஐஸ் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க டக்குன்னு எடுத்து வாயில போடுவாங்க. அது மாதிரி வந்து புதுசாக ஒரு ஐஸ் கட்டி விழும்போது நமக்கு வந்து வாயில போடுறது அதில் ஒரு தனி ஒரு இன்பம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எப்படி ஆலங்கட்டி மழை வந்து உருவாதுன்னு பார்க்கலாம். ஆலங்கட்டி மழை அப்படின்றது வானத்தில் மேகத்தில் வந்து சின்ன சின்ன நீர்த்திவளையாக வந்திருக்கும். நீர்த்திவளை வந்து பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருக்கும். அது என்ன பண்ணுன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மேலுக்கு போயிட்டு இருக்கும், உரசிக்கிட்டு இருக்கும். அது ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ ஜாயிண்டாக என்ன பண்ணுன்னா 10,000 துகள் வந்து ஒன்று சேர்ந்து அப்படியே வந்து கட்டியாக மாறும். இப்போ அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து உருகி மழையாக வந்து பெய்யறது பயில டக்குன்னு அந்த உருகாமையே அப்படியே வந்து ஆலங்கட்டி சேர்ந்து விழுறது தான் இந்த ஆலங்கட்டி மழைன்னு சொல்றது. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கீழே விழுதுல ஆலங்கட்டி, அந்த ஆலங்கட்டி எடுத்து ரெண்டா வெட்டி பார்த்தா தெரியும். நம்ம வெங்காயத்தில் எப்படி வந்து வடிவு வந்துருக்கும், ரவுண்டா இருக்கும், பிரிவு வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அதுலேயும் இருந்திருக்கும். அதில் வந்து ஒரு பிரிவு வந்து ஒட்டின வடிவு வந்து நமக்கு நல்லா தெரியும். ஆலங்கட்டி மழையால் மிகப்பெரிய அளவில் ஒரு சேதம் ஏற்படுறதா அமெரிக்காவில் ஒரு ஆய்வு சொல்லுது. முக்கியமாக அமெரிக்காவில் இதனால மிகப்பெரிய அளவில் இழப்பும் ஏற்படுது. அது வரும்போது 125 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வருமா. அதனால தான் நம்ம மேலே விழும்போது பயங்கரமாக வந்து வலிக்கும். அதே போல தான் அது விழும்போது பயிர்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக சேதம் அடையுதுன்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே விழுற மாதிரி 1-2 விழாது. ஒரு சில நாடுகளில் பயங்கரமாக வந்து நிறைய வந்து விழும். அப்படி நிறைய விழும்போது பயிர்களுக்கு பயங்கரமான சேதம் வந்து வரும். இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன நாடுகள்லாம் உருளைக்கிழங்கு இல்லைன்னா ஆப்பிள் சூடு வந்து பயங்கர பெருசாக வந்துருக்குமா. அது வந்து கட்டியாக வந்து விழும்போது பாதிப்பு பயிர்களில் மிகப்பெரியதாக இருக்குன்னு சொல்றாங்க. பயிர்கள் மட்டும் கிடையாது, அங்கே வந்து திடீர்னு இந்த மாதிரி மழை வருமா. அப்போ வந்து மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் அங்கேயும் ஓடி வந்து ஒளிவாங்களாம். ஏன்னா அதுல இருந்து 1-2 விழுந்தாவே வந்து கை காலெல்லாம் முறிவு கூட வந்து ஏற்படும் பாத்துங்களேன். இது வந்து அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லையும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது. 1999 ஏப்ரல் 14 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தான் மிகப்பெரிய ஒரு ஆலங்கட்டி மழை. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து ஏற்பட்டது. ஆஸ்திரேலியா சிட்னி நகரத்தில் தான் இது ஏற்படுது. இதனால $100 கோடி அளவுக்கு வந்து மிகப்பெரிய சேதத்தை வந்து எதிர்நோக்குதான். அந்த காலகட்டங்களில் அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய உணவு பஞ்சத்தையும் ஏற்படுத்திச்சான். இதனால 1995 டெக்சாஸ் மாகாணத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த மழை வந்து பெஞ்சிருக்கு. அந்த மழையால மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுது. அது எப்படி ஏற்படுது அப்படின்னா 15 கிலோமீட்டர் அகலத்தில் 80 கிலோமீட்டர் நீளத்தில் அந்த பகுதி முழுவதும் வந்து மிகப்பெரிய ஆலங்கட்டி மழை வந்து பெய்யுது. இதனால அந்த நாடே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அந்த மக்கள்கிட்ட. அதே போல 2002 டகோட்டா மாநிலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆலங்கட்டி மழை தான் 90 ஏக்கர் பயிர்களை மொத்தமாக வந்து அழிச்சிச்சான். அதே போல நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண பயிர்கள்லாம் கிடையாது. அங்கே வந்து ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி விலையுயர்ந்த பயிர்கள் தான் அங்கே வந்து விளையிறது. அதனால தான் நஷ்டமும் மிகப்பெரிய அளவு தான் வந்து இருக்கும். ஒருபடி மேலே போயிட்டு இத்தாலி, சுவிட்சர்லாந்துலாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பயிர் வந்து போடுறாங்கன்னா அந்த பயிருக்கு வந்து ஆலங்கட்டியால விளைவுகள் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும் அப்படின்றதால இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாங்களாம். இதனால மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கும்போது அந்த இன்சூரன்ஸ்லேருந்து அவங்க வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. குறிப்பாக இந்தியாவில் என்ன எடுத்துட்டோம்னா இமாச்சல பிரதேசம். இமாச்சல பிரதேசத்தில் ஒரு வருஷத்துக்கு 6-7 டைம் வந்து இந்த ஆலங்கட்டி மழை வந்து பெய்யுதான். இமயமலை பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் நிறைய நாடுகளில் இந்த மாதிரி வந்து ஆலங்கட்டி பெய்யுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.